நான் எந்த தலைமுறையை சார்ந்தவன் அப்படின்னா, நீங்க எல்லாரும் இப்போ வந்து பாசமா தற்குறி ஜெனரேஷன், தற்குறி தலைமுறைன்னு அழைக்கப்படுற ஒரு ஜெனரேஷன்ல இருந்து வரேன். நாங்க ஏன் தற்குறி ஆனோம் அப்படின்றத வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இல்ல நீங்க சொல்லல அண்ணன் நவாஸ் அண்ணன் அவர்கள் வந்து சொன்னாரு. நாங்க ஏன் தற்குறி ஆனோம் அப்படின்றத நான் வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படின்றது ஆசை. நான் வந்து ஸ்கூல் படிச்சேன். ஸ்கூல் படிக்கிறப்போ எனக்கு இருந்த அரசியல் அனுபவத்துல எனக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் மேடை பேச்செல்லாம் போனேன், ட்ரை பண்ணேன். ஆனா கட்சி சார்ந்த அரசியலோ இல்ல இயக்கம் சார்ந்த அரசியலோ என்ன வந்து என் கண்ணுக்கு இல்லை. நான் வந்து அங்க என்னால சேர முடியல. அடுத்து கல்லூரிக்கு வந்தேன். 11வது ஜெயில இருந்துட்டு கல்லூரிக்கு வந்தேன். ஜெயில்னா அது ஒரு ஜெயில் மாதிரி, வேற எதுவுமே என்னால பண்ண முடியல. கல்லூரிக்கு வந்தேன். நான் கல்லூரியில வந்து ஒரு கட்சி சார்ந்த ஒரு இயக்கத்தை, மாணவர் இயக்கத்துல நான் சேர்ந்தேன். ஆனா அந்த இயக்கத்துல சேர்ந்திருந்த ஒரே காரணத்தினால என்னால வந்து கல்லூரி நடத்தப்படுற தேர்தல நான் நிக்க முடியல. என்ன வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் அந்த இயக்கத்துல சேர்ந்திருந்தேன் அப்படின்னு. 2000 இருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எலெக்ஷன்ஸ் நடக்கிறது இல்ல. இது இன்டைரக்டா வந்து ஒரு மாணவர்ல இருந்து லீடர்ஸ் வந்து எமர்ஜ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலயோ, இல்லைன்னா மாணவர் அரசியல் படுத்த கூடாது, அவங்க படுத்துட்டா கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்திலயோ, ஏதோ ஒரு ரீசன்னால குழந்தைய கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி நீங்களே வந்து எலெக்ஷன்ஸையும் பேன் பண்ணிட்டு எங்களை அரசியல் படுத்தாம ஆக்கிட்டு இப்ப நீங்க தற்கொலையா இருக்கீங்களே, ஏன் தற்கொலையா இருக்கீங்க அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் மேம் என்னோட கேள்வி. நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட நான் கேள்வி வைக்கிறேன். நீங்க திராவிட கழகத்துல சார்பாக எத்தனை கல்லூரியில இயக்கத்தை ஆரம்பிச்சீங்க? அண்ணன்ட்டு அதே தான் கேட்கிறேன். விசிகே சார்பாக எத்தனை கல்லூரியில விசிகே மாணவர் அமைப்பு ஏற்படுத்தினாரு? எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து ஜேஎன்யூ போறாங்க, ஐஐடி மெட்ராஸ் போறாங்க. ஆனா இங்க இருக்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் நம்ம அரசு கல்லூரிகள்லயும் அங்க இயக்கமே இல்ல. இயக்கம் இருக்கனாலதான் அங்க போறீங்க. அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கனாலதான் அண்ணன் அவர்கள் வந்து அங்க போக முடியுது. அங்க எஸ்எஃப்ஐ இருக்கனாலதான், பாப்சா இருக்கனாலதான் அங்க ஜேஎன்யூக்கு போக முடியுது. அங்க இருந்து இன்னும் காவினரம் வந்து உள்ள போகாம இருக்கிறதுக்கு காரணம் அங்க இருக்க மாணவர் இயக்கம், அங்க இருக்க ஐடியாலஜி தான். இங்க சித்தாந்தத்தையே நீங்க வலுப்படுத்தல எங்க ஜெனரேஷன்ல. அப்புறம் எங்க தற்கொலைன்னு மட்டும் சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நீங்க சொல்லுங்க மேம், எத்தனை இடத்துல வந்து நீங்க மாணவர் இயக்கத்தை வந்து உருவாக்குனீங்க கல்லூரியில? ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்க கேள்வியில இருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். நான் அதான் சொன்னேன், நாங்க பேசுறதை விட நீங்க பேசினா நாங்க நிறைய கத்துக்க முடியும் அப்படிங்கிறது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி நான் வந்து உங்களையோ இல்ல யாரையுமோ, இந்த சின்ன பையங்களை பொண்ணுங்களை கூட தற்கொலைன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்கள இயக்குகிற தலைவர்களை கூட சமயத்துல கோபத்துல சொல்லுவேன். ஆனா வந்து அந்த குழந்தைங்களை, சிறுவர்களை, இளைஞர்களை ஒருபோதும் நான் வந்து சொல்ல மாட்டேன்.